நஷ்டத்தை கழிச்சுக்க சம்மதிச்ச சூர்யாவோட 2D நிறுவனம் இப்போ பாண்டிராஜ் இயக்கத்துல பசங்க 2, விக்ரம் கே குமார் இயக்கத்துல 24 ஆகிய படங்களை தயாரிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி சிம்புவை வச்சு தமிழ்ல அலை, மாதவனை வச்சு யாவரும் நலம் ஆகிய படங்களை இயக்குனவர் விக்ரம் குமார். நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யான 3 தலைமுறை நடிகர்களை வச்சு தெலுங்குல இவர் இயக்குன மனம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. இதை தொடர்ந்து தன்னோட 3வது தமிழ் படமா 24 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. 24 படத்துல சூர்யா ஹீரோவா நடிக்க, சமந்தா ஹீரோயினியா நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. கடந்த சில மாதங்களா மும்பையில நடந்துட்டு வந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த நிலையில இன்னும் 9 நாட்கள்ல, அதாவது தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த படத்தோட முழு படப்பிடிப்பும் முடிஞ்சிடும்னு தகவல். படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே 24 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை தொடங்கணும்னு சொல்லியிருக்காராம் சூர்யா. வித்தியாசமான பின்னணியில ஹாலிவுட் படத்தை மாதிரி கிரைம் த்ரில்லர் படமா உருவாகுது 24. இந்த படத்தை பொங்கல் வெளியீடா திரைக்கு கொண்டு வர சூர்யா திட்டமிட்டிருக்காராம். சூர்யா கிட்ட இருந்து 24 படத்தை வாங்கி ஸ்டுடியோ கிரீன் உலகம் முழுக்க வெளியிட இருக்காங்க. மாசு என்கிற மாசிலாமணி படத்தை வாங்கினவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த தொகையை கழிச்சுக்கிட்டு மீதி தொகையை விநியோகஸ்தர்கள் கிட்ட வாங்கும்படி ஞானவேல் ராஜா கிட்ட சொல்லிட்டாராம் சூர்யா.